ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலில் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு சேவிங்ஸ் சேலஞ்ச் தான். இது வந்து மினி சேலஞ்ச் இதோட பேர். ஓகேவா? மினி சேலஞ்சில் என்ன பண்ணுவேன்னா, இதில் வந்து இப்போதைக்கு என்கிட்ட டைஸ் இல்லை. டைஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து அதில் வந்து ஸ்டஃப் பண்ணியிருப்பேன். டைஸ் இல்லாதனால ரேண்டமாக இதை வந்து சார்ட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து என்கிட்ட இருக்க அமௌண்ட்டை வந்து ஸ்டஃப் பண்ணிடுவேன். ஓகேவா? இன்றைக்கி என் கையில் எவ்வளோ இருக்குன்னா 500 ருபீஸ் இருக்குது. இதை நம்ம வந்து ரேண்டமாக ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த நோட்டில் வந்து நம்ம சேலஞ்சஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சேலஞ்சஸில் ஃபில் பண்ண போகிறோம். இன்றைக்கி எத்தனை வீடியோஸ் முடிக்க போகிறோம், இல்லை எத்தனை சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சேனலை நம்ம கண்டினியூஸாக பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க கைஸ். ஓகேவா? என்ன டவுட்ஸ்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 500 ருபீஸை ஃபுல்லாக வரிசையாக எல்லாத்துக்கும் வச்சிடுறேன். ஓகேவா? பாக்ஸை தள்ளி போட்டேன். ஃபஸ்ட் இது வச்சேன்னு மறந்துடுச்சு. மிஸ் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா சேலஞ்ச் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. அதாவது சேம் சேலஞ்ச் எல்லாத்துக்குமே இருக்காது. சேலஞ்ச் 1, சேலஞ்ச் 2 ஒவ்வொரு சேலஞ்சுமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சேலஞ்ச் முன்ன பின்ன முடியும்ல. ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே அடுக்கி ரெண்டமாக இதில் 1 2 3 4 வச்சிடுறேன். அது ஒதுங்கி இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம வேலையை பார்க்க முடியும். ஓகே, வச்சுட்டேன். ஓகேவா? இப்போது இதை வேணால் இங்கே எடுத்து வச்சிடலாமா? நம்ம இதை வசமாக எடுத்து வச்சாச்சு. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியுதா? ஓகேவா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் எடுத்துக்கிறேன். இது இருக்குது. இது எத்தனாவது சேலஞ்ச் பார்க்கலாம்? 3rd சேலஞ்ச். ஓகேவா? அப்போ C3ல் தான் எடுக்கணும். C3 எடுத்துட்டோமா? C3 முதல்ல எவ்வளோ இருக்குதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130 ருபீஸ் இருக்குது. ஓகேவா? இது ஒருக்கா கூட கவுண்ட் பண்ணிடுவேன். நான் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாதிரி தான் நான் இப்போ மிஸ் பண்ணிடுவேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஆமாம் 130 ருபீஸ் தான் இருக்குது. ஓகேவா? இதை ஸ்டஃப் பண்ணிடலாமா? இதில் டபுள் சைடு இது இருக்கும். ஸோ எனக்கு பாயிண்டட் இது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 130 தானே இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லைன்லேயும் ஒன்று ஒன்று எடுப்போம். ஓகேவா? 10 20 30 40 50 60 70 இதில் ஒன்றுமே இல்லை. 80 90 100 120 130. ஓகேவா? இந்த 130 ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது ஃபில் ஆகலை. ஸோ நம்ம இது கூட சேர்த்து வச்சிடலாம். ஓகேவா? 130 கூட ஆட் பண்ண பிறகு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். 20 40 60 70 80 90 100 110 120 130 140 150
160, 170, 180, 190, 200 ருபீஸ் இருக்குது. நம்மளோட கோல் வந்து இங்கே 350 ருபீஸ். ஓகேவா, 200 தான் அச்சீவ் ஆகிருக்கு. ஓகேவா, கம்ப்ளீட் ஆனதை இந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, இது வந்து செகண்ட் சேலஞ்சில் உள்ளது. அப்போ செகண்ட் சேலஞ்ச் எடுத்துக்கலாம். இங்கே தான் இருக்குது செகண்ட் சேலஞ்ச். ஓகேவா, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 120 ருபீஸ் இருக்குது. ஓகேவா, அதை ஸ்டாப் பண்ணிடுவோமா. இதுக்கும் ஒன்ஸ் கூட கவுண்ட் பண்ணிக்கிறேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120. ஓகேவா, வேறு ஒரு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகேவா, ஃபஸ்ட்டு 15 போடுமா, 120யா. கேல்குலேட்டரில் கொஞ்சம் மருதன் நினைக்கும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், கேல்குலேட்டர் எடுத்துடுறேன். தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுல்ல? மொத்தம் 120 இருக்கா. 120 மைனஸ் ஃபஸ்ட்டு 15 எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஓகேவா, 3, 4, 5, 15 இருக்குது. 5 × 15 தெரியாது, பட்டு 15 × 5 போட்டோம்னா 75 வருது. 75 மைனஸ் 120 போட்டோம்னா 45 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு அதை ஃபில் பண்ணிடுவோமா. அதுக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்காதுல்ல. மேலே ஐஸ்கிரீமுக்கு நம்ம பிங்க் கலர் ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். ஓகேவா, 75 போகும். ஓகேவா, ஒரு ஐஸ்கிரீம், 2 ஐஸ்கிரீம், 3 ஐஸ்கிரீம், 4 ஐஸ்கிரீம், 5 ஐஸ்கிரீம். ஓகேவா, நம்ம ஒர்க்கை கூட போட்டுக்கலாம். 120 மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் 15 மைனஸ் 45 பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போது 10, 10ல் 40 போட்டுட்டு ஒரு 5 எடுக்கலாம். 10, 10 க்ரீனில் தானே எடுத்திருக்கேன். ஸோ க்ரீன் எடுத்துக்கிறேன். 45ல் எத்தனை 10? 1, 2, 3, 4. ஓகேவா, ஒரு 10, 10, 20, 30, 40. ஓகேவா, 40 போட்டாச்சு. நம்ம ஸ்டிக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துடலாம். ஓகேவா, இன்னும் 40 போக வேணால் ஒரு 5 தான் இருக்குது. ஓகேவா, -40 = 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இதில் 5 மட்டும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா, 5 மட்டும் கலர் பண்ணிட்டோம். இன்னும் இந்த சேலஞ்ச் முடியறதுக்கு இது டக்குன்னு முடிஞ்சிடும். இனி 5, 10, 15, 20 தான் இருக்குது மொத்தத்துலேயே. ஓகே, ஓவரால் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோமா. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130. கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கால்குலேட்டரை தள்ளி வச்சுறேன், தேவையான எடுத்துக்கலாம். ஓகேவா, இது எத்தனாவது சேலஞ்சு? ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இங்கே தான் இருக்குது. ஓகேவா, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120. இங்கேயும் 120 ருபீஸ் தான் இருக்குது. ஓகேவா, 120 ருபீஸ் இருக்குது.
நம்ம ஃபஸ்ட்டு பெருசெல்லாம் குறைச்சிட்டு வருவோம், அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 120 20 20 30 40 30 40 50 60 70 80 90 100 எல்லாத்துலேயும் ஒரு காஃபி லைட்டாக 100 110 120. ஓகேவா? இப்போ ஓரளவு கவர் ஆகிட்டு இனி பார்த்தீங்கன்னா 5 and 10 தான் இருக்குது. அப்போ கடை நம்மளுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஓவராலாக இப்போ எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 10 மட்டும்தான் இருக்குது. 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130. ஓகேவா? 130 rupees இருக்குது. ஓகேவா? இது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சேலஞ்ச் கவுண்ட் பண்ணிடலாமா? 4th சேலஞ்ச். ஓகேவா? இதெல்லாம் நான் வரைஞ்சி ரெடி பண்ணது தான். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கேவலமாக இருந்தாலும் சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஓகேவா? 4th சேலஞ்ச் இங்கே தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடலாம். 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130. ஓகேவா? 130 இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம்? 130 130 பெருசுலேயே பண்ணுமா? 130 மைனஸ் ஃபஸ்ட்டு ஒரு 30 போடுவோம். எல்லாத்துலேயும் ஒன்று கட் பண்ணுவோம் இதில். ஓகே, புதுசாக இருக்கும்ல. க்ரீன் கலர் எடுத்துப்போமா? வேண்டாம், மஜந்தா எடுப்போம். மஜந்தா யூஸே பண்ணல. ஓகேவா? 30 ஃபஸ்ட்டு 30 மைனஸ் 25 minus 15 minus 20. 20 காலத்தில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மைனஸ் 10. ஓகேவா? இன்னொரு 30னா 30 காலம் மட்டும்தான் முடியும். ஓகேவா? 15 நம்மளுக்கு குறையிறது கொஞ்சம் கஷ்டம். நம்மளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம 15 ட்ரை பண்ணுவோமா? 2 15 எடுக்கலாம். ஓகே, 2 15 2 10 எடுக்கலாம். 2 10 போக மிச்சம் மறுபடியும் ஒரு 10 வரும். அந்த 10 ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 15 எடுத்துக்கலாமா? ஒரு 30 போட்டால் ரொம்ப குறையும். நிறைய பேஜ் தீந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? அதனால் இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15. ஓகேவா? இந்த சேலஞ்ச் கொஞ்சம் பெரிய சேலஞ்ச், அதனால் டக்குன்னு முடியாது. ஓகேவா? ஏன்னா 500 rupees இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம டைஸ் கிடச்சிருச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் எனக்கு டைஸ் கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் மீஷோவில் பார்த்தேன். மீஷோவில் வந்து ரேட்டை ஒரு டைஸ் மட்டுமே 120 rupees கொடுக்க சொல்லியிருக்கான். 120 rupees வச்சுட்டு ஒரு டைஸ் வாங்கணுமான்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். சரி, 20 40 60 80 1 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 130. சாரி, 230. ஓகேவா? ஓவராலாக நம்மகிட்ட இப்போ 230 rupees இருக்குது. அப்போ இங்கே முடிக்கும்போது கரெக்டாக வந்துடும். இன்றைக்கி ஒரு சேலஞ்சுமே கம்ப்ளீட் ஆகலை. அப்படியே கம்ப்ளீட் ஆகிருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பேன். இது வந்து அதுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் சேலஞ்சஸ் இதுக்குள்ளே வச்சுருக்கேன்.
ஸோ இந்த சேலஞ்சும் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே எடுத்து ஸ்டஃப் பண்ணி வைப்பேன். ஓகேவா? இப்போ நான் இதில் வந்து வச்சுருக்கேன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகலை. இந்த மாதிரி யூனிஃபார்ம் இது வச்சுருக்கேன். ஸோ அதில் மறுபடியும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஏதாவது கம்ப்ளீட் ஆகிடுனா உங்களுக்கு கிளியராக காட்டியிருப்பேன். பட் எதுவுமே கம்ப்ளீட் ஆகலை. ஸோ காட்ட முடியல. ஓகேவா? இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட மினி சேலஞ்சஸ். ஓகே, பை கைஸ்.